அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இது ஒரு முக்கியமான பதிவு தான். மனித வாழ்க்கையில் திதிகளை பற்றி ஒரு சின்ன ரகசியங்கள் இருந்து கொண்டுதான் இருக்குது. திரும்ப திரும்ப ஜோதிடத்துக்குள்ள போய் ஜோதிடத்தை பற்றியும் 5 பஞ்சபூதங்களை பத்தி தான் நம்ம பேச முடியும். இன்னைக்கு நமக்கு தென்பட்ட ஒன்று. இப்போ ஒருத்தர் பிரதமை திதியிலவே பிறந்திருக்காரு. இவங்களுடைய லைஃப்பை எப்படி கொண்டு போகணும் அப்படின்னா, இவர்கள் சோம்பேறியாக இருக்கக்கூடாது. பிரதமை திதியில ஒருத்தன் பிறந்து விட்டான் என்று சொன்னால் அவன் சோம்பேறியாக இருக்கக்கூடாது. இப்ப சோம்பேறியாக இருந்தா அவனுடைய உடல் உழைப்பு இல்லைன்னு அர்த்தம். இப்ப பிரதமை திதியில் யார் பிறந்தாலும் அவன் உடல் உழைப்பில் வேர்வை தண்ணி சிந்த உழைச்சாதான் அவன் வாழ்க்கையில் முன்னேற முடியும். அப்ப பிரதமை திதியில போய் பிறந்துட்டு நான் குறுக்கோழியில சம்பாத்தியம் பண்ணுவேன் அப்படின்னா, உடல் எந்த ரூபத்திலனாலும் என்ன சொன்னான்னா அலைச்சல் போக்குவரத்து தன்மைகளால் அலைஞ்சி அதுல 10 ரூபா வருமானம் பார்த்து நீ வீட்டுல தூங்குனேன்னா உன் திதி வேலை செய்யும். இதுதான் இந்த 16 திதிகளுக்கும் நான் வழி சொல்றேன். இதை நீங்க கடைப்பிடிச்சு பாருங்க. பொருளாதாரத்தில் என்ன சொல்றான்னா கஷ்டப்படாம இருப்பீங்க. இப்ப எல்லாருக்கும் பிரச்சனை அதுதானே. அப்ப திதி கர்மாக்களில் பிரதமை திதியில் பிறந்தால் உடம்பால் சம்பாத்தியம் பண்ணணும். உடம்பால் சம்பாத்தியம் பண்ணா தப்பான அர்த்தத்துல போயிடக்கூடாது. தப்பான அர்த்தத்துல போனாலும் அது என்ன சொல்றான்னா ஒரு பிரச்சனைக்குரியதாக இருக்கும், பேராக. அப்ப உடல் உழைப்பை மூலதனமாக வை அப்படின்ட்டான். பிரதமையா உடல் உழைப்பை மூலதனமாக வை, நீ பொருளாதாரம் உனக்கு வந்துடும். அதற்கடுத்து துதியை திதியில் பிறந்தவன், துதியை 2வது திதியில வளர்வரையில பிறந்தாலும் சரிதான், தேய்வரையில பிறந்தாலும் சரிதான், துதியை திதியில் பிறந்தவன் தன்னுடைய அறிவால் சம்பாத்தியம். இவனுக்கு அறிவு ஜாஸ்தி. இதெல்லாம் ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்கும், கரெக்டா இருக்கும். நான் சொல்ற விஷயங்கள் கரெக்டா இருக்கும். ரொம்ப கேட்ச் பண்ணக்கூடிய தன்மைகள் வேணும். அதாவது எல்லா மனிதனுமே ஜோதிடத்தை குறுக்கு வழியில கொண்டு போய் எங்கேயாச்சும் என்ன சொல்லலாம்னா இதை பார்த்தோன்னு நடக்குமாங்க? அதெல்லாம் நடக்காது. செயல்பாட்டை 5 பஞ்சபூதங்களை எப்படி செயல்படணும் அப்படிங்கிறது தெரிஞ்சாச்சுன்னா கண்டிப்பாக உங்களுடைய பொருளாதார சிக்கல்கள் தீரும். அப்ப துதியை திதியில் பிறந்தவன் தனக்கு அறிவு ஜாஸ்தி அப்படிங்கறது முதல்ல நினைக்கணும். ஏன்னா தெரிஞ்சா நினைச்சிருவோம்ல. இப்ப என்னுடைய திதிக்கு சொல்லப்பட்டுள்ளதை நான் இன்னைக்கு நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறதுனால என்ன சொல்லலாம்னா அது வெற்றி ஆகுது. அப்பதான் நினைச்சேன், ஓகே, நம்ம முன்னோர்கள் சொல்லி வைத்து நம்மளறியாமலே நம்ம செஞ்சுட்டு இருந்திருக்கோம். கண்டிப்பாக அது வளர்ந்தது. 1ஆக இருந்து 2ஆக இருந்து 3ஆவது வளர்ந்துருச்சு. வளர்ந்ததுனால என்ன சொல்றான்னா பொருளாதாரம் வளர்ந்தது. போராட்டங்கள் இருந்தாலும் பொருளாதாரம் வளர்ந்தால் போராட்டங்களை அப்படி அமைக்கி போடும். அப்ப துதியை திதியில் பிறந்தவன் அறிவால் சம்பாத்தியம் பண்ணுவான். அறிவால் சம்பாத்தியம் பண்ணுவான். அப்ப அவன் அறிவை என்ன சொல்றான்னா உள்ள முடக்கி வச்சிருக்க கூடாது. அறிவை போய் என்ன சொன்னா உள்ள முடக்கி வச்சுட்டு என்ன சொன்னான்னா நான் மறைச்சு வச்சுக்கிட்டேன்னா ஒன்றும் பண்ணவே முடியாது. உன்னுடைய அறிவை வெளி உலகத்திற்கு பயன்படுத்தி நீ சம்பாத்தியம் பண்ண, கண்டிப்பாக உனக்கு வெற்றி கிடைச்சிடும். திருதியை திதியில் பிறந்தவன் திருதியை என்ன சொன்னான்னா தன்னுடைய பணியை, அந்த சர்வீஸ் இருக்கு இல்லையா. என்கிட்ட கரூர்ல இருந்து வந்திருந்தாங்க. 2:30 மணிக்கு உட்கார்ந்தவங்க என்ன சொல்றாங்கன்னா 6 மணிக்கு தான் கிளம்புனாங்க. அப்ப எவ்வளவு சம்பாஷணைகள் நடந்திருக்கணும். இந்த கரூர்ல இருந்து வந்திருந்தவங்க என்னோட 13 வயசு மூத்தவர். அப்ப அவருக்கு எவ்வளவு டேலண்ட் இருக்கும். அரசாங்கத்துல வேலை வந்திருக்காரு. அவருக்கு பிரச்சனை. அவருக்கு என்ன, அவங்க வீட்டுல இருக்கிற 4 ஜாதத்தை காட்ட இதான் கர்மா. இதை செய்யல. அப்ப எப்படி கஷ்டம் ஓயும்? கஷ்டம் இருக்கிறது என்று நம்ம நினைக்கிறோம் என்று சொன்னால் கஷ்டம் வருவதற்கு காரணம் நம்மளுடைய
கர்மாக்கள் தான் பொறுப்பே தவிர இதுக்கு வேற யாரும் பொறுப்பாக முடியாது. அப்ப உலகத்தில் எதையாவது ஒன்றை விட தயாரா இருக்கணும். சில விஷயங்களை விட்டுட்டோம்னா என்ன சொல்றான்னா, அது பெரிய சொத்தா கூட இருக்கலாம். ஆனால் நீங்கள் விட்டு பார்த்தீர்கள் என்று சொன்னால் என்ன நடக்கும்னா, உங்களுக்கு அதை விட பல மடங்கு கொட்டி கிடைக்கும் என்று சாஸ்திரம் சொல்கிறது. இது உண்மை. அப்ப திருதி தன்னுடைய சர்வீஸ் சூப்பரா பண்ணணும். நீ என்ன வேலை பார்க்குறியோ அந்த வேலையை என்ன சொல்ற, மற்றவர்கள் திருப்திப்படுகின்ற அளவுக்கு செயல்படுத்தி சாட்டிஸ்பேக்ஷனை உண்டு பண்ணணும். எந்த வேலையா இருந்தாலும், அவரையா சர்வீஸ்ல சூப்பரா இருப்பாரியா, நல்லா இருப்பியாருங்க பேர் வாங்கணும். ஆனால் தகுதியான ஆளுடன் சேரணும். தகுதியான ஆளுடன் சேர்ந்து வெற்றி பெற்றணும். தகுதியான ஆளுடன் சேர்ந்து வெற்றியை கொடுக்கணும். வெற்றி பெற்று விடலாம். உன்னுடைய அறிவை கூமட்டிகிட்ட போய் என்ன சொன்னான்னா செயல்படுத்தி உன்னுடைய சர்வீஸ்னால என்னன்னு தெரியாம இருக்கிறவன்ட்ட போய் சர்வீஸை காட்டிட்டு இருக்க கூடாது. நம்மளுடைய சர்வீஸ் என்பது நாம் பார்க்கின்ற வேலையில் சரியான திருப்தியை கொடுக்கணும். தகுதியான ஆளுக்கு கொடுக்கணும். இல்லைன்னா என்ன சொன்னா அது சரிபட்டு வராது. சதுர்த்தி திதியில் பிறந்தவன் குறுக்கு வழியில் சம்பாதிப்பான். அது எப்படின்னு தெரியாது. குறுக்கு வழியில கோடி சம்பாத்தியம் பண்ணிடுவான். ஏன்னா எனக்கு தெரிந்த ஒரு நபர் இளம் வயதில் சதுர்த்தி திதியில பிறந்தவன் கோடிக்கணக்கான ரூபாய்கள் சம்பாத்தியம் பண்ணான். ஆனா நிறுத்தி வைக்க முடியல. இப்ப அவன் நல்லவனா மாறிட்டான். நல்லவனா மாறினவனு வருமானம் இல்லை, பாவம். அப்ப அந்த குறுக்கு வழி என்பது என்ன சொன்னான்னா, குறுக்கு வழி என்பது என்னன்னா இதை நீங்க தப்பா எடுத்துக்கிட வேண்டாம். குறுக்கு வழின்னா குறுக்கு வழி சம்பாத்தியம் அப்படிங்கிறத விட, மதுரைக்கு என்ன சொல்றான்னா பஸ்ல போனா 3 மணி நேரம் ஆகும், கார்ல போனா என்ன சொன்னா 1.5 மணி நேரம் ஆகும். அதான் குறுக்கு வழி. அப்படி எடுத்துக்கலாம்ல. குறுக்கு வழினா தப்பு தான் எடுத்துக்கிடணும். அதாவது ஒரு வேலையை என்ன சொல்றான்னா மேனுவலாக செஞ்சு ஒரு நாள் ஆக்குவதை விட, ஒரு ஏர் உழவு அப்படின்னு சொல்லக்கூடியது, 2 மாட்டை கட்டி உழவு அடிச்சோம்னா எவ்வளவு நேரம் ஆகுமோ, ஆனா ஒரு டிராக்டர் வச்சு என்ன சொன்னா உழவு போட்டோம்னா சீக்கிரமா முடிஞ்சிடலாம். அதான் குறுக்கு வழி. எல்லாமே நம்ம தப்பா சிந்தனை பண்ணக்கூடாது. அப்ப ஒரு காரியத்தை ஒருத்தன் 1 மணி நேரத்தில் முடிப்பான் என்று சொன்னால், நான் 3/4 மணி நேரத்தில் அல்லது 1/2 மணி நேரத்தில் முடிச்சோம் என்று சொன்ன சதுர்த்தி திதியில் பிறந்தவன் வெற்றி பெற்று விடுவான். ஒருத்த வேலைக்கு கூப்பிடுறான், ஃபுல் சம்பளம் வாங்கிக்கோ, உனக்கு எவ்வளவு நேரம்னாலும் பரவாயில்ல அப்படின்மா. அப்படியா, ரைட்டு, நான் பார்த்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை அரை நாளையில் முடிச்சுட்டு முழுச்சம்பளம் வாங்குறது. இந்த கான்ட்ராக்ட் அப்படிம்பாங்க. ஐயா 6 ஆள் பேசுவான், 4 ஆளை வச்சு முடிச்சுட்டு 2 ஆள் எக்ஸ்ட்ரா எடுத்துருவான். இதுதான் குறுக்கோழிங்க. தப்பானதும் குறுக்கோழி தான், நல்லதுலேயும் குறுக்கோழி இருக்குங்க. இது எப்படி வேணாலும் பிடிச்சிக்கிடுங்க, உங்களுக்கு குறுக்கோழி வருங்க, அவ்வளோதான். பஞ்சமி என்பது வாக்கு சித்தி அப்படிமா. அப்ப வாக்கு சித்தியால் இவர்கள் வெற்றி பெறுவார்கள். இவர்களுடைய வாக்கு சுத்தமாக இருக்கணும். அதற்கடுத்து பஞ்சமினாலே நாகம். இந்த நாகம் என்று சொல்லக்கூடிய பாம்பு தானாக செயல்படும். இலக்கை என்ன சொன்னா அடிச்சு நொறுக்கி எடுத்துக்கூடிய சக்தி பஞ்சமிக்கு உண்டு. எப்பயுமே பஞ்சமி திதியில் போய் பிறந்தவன் நல்ல அப்சர்வேஷன் மேனாக இருப்பான். அப்சர்வேஷன் நல்லா அப்சர்வேஷன் பண்ணி கேதர் பண்ணி என்ன ஜெயிச்சிருவான். அப்ப பஞ்சமி திதியில் போய் பிறந்தவனுக்கு வாக்கு சக்தி கண்டிப்பாக உண்டு. தானாக செயல்பட்டு இலக்கை அடையக்கூடிய தன்மை உண்டு. பஞ்சமி என்பது முதுகு தண்டுவடம் அப்படின்ட்டான். முதுகு தண்டுவடம். அப்ப இவன் என்ன சொன்னான்னா, தனியாளாக தன்னம்பிக்கையாக நின்று செயல்படும் போது யாரையும் கூட்டு சேர்த்துக்கிட வேண்டாம். இவனுடைய இலக்கு பரிவர்ணமாகி இவனுக்கு அவார்டா வாங்குவான். அது ஏதோ ஒரு விதத்தில் நம்ம குப்பை எழுறதுனாக இருந்தாலும் அதுல ஒரு தெளிவு. எந்த வேலை பார்த்தாலும் பஞ்சமி திதியில் போய் பிறந்தவன் அதன் தெளிவுடன் என்ன சொன்னான்னா, இவ்வளவு நேரம் இதை இவ்வளவு நேரத்துல முடிக்கலாம் அப்படிங்கிற வாக்கு சக்தியும் பாம்புக்கும் இவர்களுக்கும் சம்பந்தம் உண்டு. அந்த அளவுக்கு வலிமையானவர்கள். அதுக்கடுத்து
சஷ்டி திதியில் போய் பிறந்தவன் விரதம் இருக்கணும். சஷ்டி திதியில் போய் பிறந்தவன் விரதம் இருக்கணும், வைராக்கி இருக்கணும். சஷ்டி திதியில் போய் பிறந்தவன் ப்ளூ பிலிம் பார்க்கக்கூடாது. அதற்கடுத்து கள்ள உறவை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கக்கூடாது. அவனை அவளும் பேசிட்டு இருக்காங்க, அதை போய் பார்த்து வந்து அதை கூட பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் வரக்கூடாது. அப்ப என்ன சொல்றான்னா, விரதமும் வைராக்கி இருக்கணும். விரதம் என்று சொன்னால் என்னது? ஒரு இலக்கை அடைவதற்கு உபவாசம் இருப்பதுதான் விரதம். இதனால் உடல் வலிமையாகும், வைராக்கி அதிகமாகும். அப்ப இவர்களுக்கு உண்டான கெட்ட குணங்கள் என்ன என்று சொன்னால், நீலப்படம் பார்ப்பதை இவர்களுக்கு இயற்கையாக இந்த மைண்ட் வந்துடும், அதை பார்க்க கூடாது. கள்ள உறவு சார்ந்த விஷயத்தை என்ன சொன்னா தேடி தேடி நோண்டி இவங்க யார் என்ன பண்ணிட்டு இருக்காங்கிற அந்த லெவலுக்கு போகாம இருக்கிற வரைக்கும் இவன் சக்சீடு மேன் ஆயிடுவான். இதுதான் சஷ்டி திதி. சப்தமி திதியில் போய் பிறந்தவனுக்கு சாப்பாடு காத்திருக்கும் அப்படிங்க. சப்தமி திதிக்கு யாரு? சூரியன். அப்ப இவர்கள் என்ன சொன்னா சாப்பாடை தேடி போகாம இருக்கிற வரைக்கும் இவன் யோகவான். சோத்துக்காக ஓடிட்டான்னு வைங்க. நான் ஒருத்தர் சப்தமி திதியில போய் பிறந்தவர். நாங்களாம் என்ன செய்வோம்னா, சாப்பாடு என்ன சொன்ன போய் எனக்கு இடம் போட்டு வச்சிருப்பான், நான் போய் உட்காந்துருவேன். அவர் என்ன செய்வார்? முதல்ல இப்படியே போவார். இதுக்குடா ஓடுற, உனக்கு தான் சாப்பாடு அங்கே இருக்கும்ல அப்படின்னா. கோயிலுக்கு போனால் என்ன சொன்ன, கோயிலில் பிரசாதம் வாங்கிட்டு தான் கடைசியில் சாப்பிடுவான். அவன் என்ன செய்வான் தெரியுமா? சாப்பிட்டு வந்து பிரசாதம் வாங்குவான். அப்ப சப்தமி திதியில் போய் பிறந்தவன் சாப்பாடு உனக்காக காத்து கொண்டிருக்கிறது, நீ சாப்பாட்டுக்கு போய் உட்கார்ந்து என்ன சொன்னான்னா அங்கே போய் பிச்சைக்காரன் கணக்க உட்காந்துருக்காது. இவங்க பண்றது பூரா எகனிஸ்டா பண்ணுவான். இதை நான் கண் கூட பார்த்துருக்கேன். 2 பேரும் பேசிட்டு இருப்போம், ஐயா நான் சாப்பிட்டு வந்துடுறேன் ஐயா. ஏன்னா உங்களை மாதிரி நாங்களும் ஜாமீன் விட வந்தவங்க தானடா, ஏன்டா வெயிட் பண்றோம்ல அப்படின்னா, இல்லையா நான் சாப்பிட்டு வந்துடுறேன் இப்படி. அப்ப அந்த பந்திக்கு முந்த கூடாதுன்ட்டான். சாப்பாடு தான் உனக்கு இயற்கையாகவே சூரியன் என்று சொல்லக்கூடிய அரசன் என்று சொல்லக்கூடிய அந்த சப்தமி திதிக்கு திதிக்கு தேவதையாக வருகின்றவனுக்கு அரசனுக்கு சாப்பாடு வரும். நீ என்ன சொல்றானா, சாப்பாடை எதிர்நோக்கி போகிறாய். இதை தலைமாத்தி பாரு, உன்னுடைய பொருளாதாரம் வலிமையாயிரும். சப்தமி. அஷ்டமி திதி. அஷ்டமி திதியில என்ன சொல்றான்னா, யார் பிறந்தாலும் பைரவன் பைரவி பக்தியால் வெற்றி. அஷ்டமி திதிக்கு லவ். அஷ்டமி திதி லவ் எஃபெக்ஷன் வரும். அந்த லவ் எஃபெக்ஷன் என்ன சொன்னான்னா ஆணித்தரமாக இருக்கும். பைரவன் பைரவினா எப்படி இருக்கும்? ஆணித்தரமாக இருக்கும். பக்தியால் அஷ்டமி திதியில் போய் பிறந்தவன், உன்னுடைய பக்தியை வைத்து நீ வெற்றி பெறு. காதல் என்பது என்ன? கடவுள் மேல் காதல் கொள். கடவுள் மேல் காதலி, கடவுளை காதலிச்சு என்ன சொன்ன, உன்னுடைய கோரிக்கையை வைத்தாய் என்று சொன்னாலே உனக்கு வெற்றி கிடைத்து விடும். அஷ்டமி திதியில் போய் பிறந்தவன் பைரவன் பைரவியை கும்பிடலாம், சேர்க்கை கிடைக்கும். நவமி திதி. இந்த நவமி திதியில என்ன சொல்றான்னா எப்பயுமே என்ன சொல்றான்னா தந்திர வழி அப்படின்ட்டான். இவன் தந்திர வழியைத்தான் பிடிப்பான். அதாவது அரக்கர்களை, அதாவது இந்த நவமி என்று சொன்னாலே பெண் தெய்வம் தான் வரும். அப்ப இந்த பெண் தெய்வம் வரும்போது இந்த அரக்கர்களை என்ன சொன்னான்னா இந்த சரஸ்வதி பூஜையில 2 அரக்கர்களை அழிக்க முடியாமல் பிரம்ம விஷ்ணு சிவன் எல்லாருமே திண்டாடிட்டாங்க. அவர்கள் வாங்கி வந்த வரம் என்னன்னா, எங்களை கொள்கின்றவன் ஒரே நேரத்தில் 2 தலையை வெட்டணும் அப்படிங்கிறத அவன் வாங்கிட்டு வந்த வரம். ஆனால் அவன் படுப்பதுக்குள்ள என்ன சொல்றான், ஒருத்தன் கால் மாட்டில் ஒருத்தன் தலை, இன்னொருத்தன் கால் மாட்டில் இவன் தலை, அப்படி மாத்தி மாத்தி படுப்பான். அப்ப இதை யார் வெற்றி பெறுவதற்கு சரியான ஆள், இதை யார் வெற்றி பெறுவதற்கு யாருமே இல்லை. அம்மன் ஒருத்தியை உருவாக்குறாங்க.
மகிஷாசுர மர்த்தினியை உருவாக்கிட்டு ஒவ்வொருத்தரும் வந்து என்ன சொன்னான்னா, சிவன் அவருக்கு உண்டான ஆயுதத்தை கொடுக்காரு, பிரம்மன் அவருக்கு உண்டான ஆயுதத்தை கொடுக்காரு, இந்திரன் அவருக்கு உண்டான ஆயுதத்தை கொடுக்காரு, எல்லாரும் ஆயுதத்தை கொடுக்காங்க. அவன் வந்து என்ன சொன்னான்னா, இந்த ஆயுதம் எதுக்கு அப்படின்னா, இல்லை அந்த அரக்கனை அழிக்கிறதுக்கு. போங்கடா வந்து என்ன சொல்றான்னா வந்து இந்த ஆயுதத்தை அழிப்பு, இந்த ஆயுதத்தை வச்சு நான் வந்து ஒரு பொம்பளையா பிறந்துக்கிட்டு அந்த அரக்கனை அழிக்கணுமாக்கும். என்னங்கடா நீங்கெல்லாம் எந்த ஆம்பளை பெய்யலா அப்படின்ட்டா, உங்களுக்கெல்லாம் வெக்கமா போச்சு. என்னதான் ஜீவே, எனக்கு 2 கண்ணு போதும்டா அப்படின்னா, எனக்கு 2 கண்ணு போதும்டா அப்படின்ட்டு போயிட்டா. போய் என்ன சொல்றான்னா வந்து மோகினி வேகத்துல போய் வந்து அவங்களை எல்லா விதத்துலையும் வந்து என்ன சொன்னான்னா கண்ணால் அசைத்து 2 பேரையும் வந்து என்ன சொன்ன படுக்க வச்சான். இவன் நடுவில் படுத்துட்டான். இவன் நடுவில் படுத்துட்டா அப்படின்னா அவன் இச்சைக்கு கட்டுப்பட்டவன் என்ன சொன்னானா, இவன் நடுவில் படுத்து அங்கிட்டு ஒருத்தன் படுத்து கிடக்கான், அங்கிட்டு ஒருத்தன் படுத்து கிடக்கான். எந்திரிச்சா சட்டக்குன்னு வாழ உரிய என்ன சொன்ன 2 பேரும் தலை வெட்டிட்டான். இதுதான் சரஸ்வதி பூஜை. அப்ப நவமி திதியில் பிறந்தவன் கண்ணாலே வந்து என்ன சொன்னானா காதல் வலை வீசி உங்களை கொன்றுவான். அவனுக்கு கண் போதும் அப்படின்ட்டான். ஆசைப்பட வைத்து வந்து என்ன சொல்றான்னா வந்து ஆசைப்பட வைத்து வந்து கழுத்தறுத்துருவான். அதே சமயத்தை தந்திர வழியை பின்பற்றுவான். அதனாலதான் நவமி திதி தந்திர வழி. சதுர்த்தி வந்து என்ன சொல்றான்னா குறுக்கோழி அப்படின்னா. அப்ப பெண்களால் நவமி திதியில் போய் பிறந்தவனுக்கு வந்து என்ன சொல்றான்னா பெண்களால் யோகம் உண்டு, பெண்களால் யோகம் உண்டு. அதை நீங்கள் அப்படி பயன்படுத்தணும். உங்களிடம் வேலை பார்க்குற பெண்களையோ அப்படி ஒரு சூழ்நிலைகள் வந்தால் கண்ணியமாக நீங்கள் ஜெயிக்கணும். நவமி திதி ஒரு அற்புதமான திதி. அப்ப நவமி திதி வந்து என்ன சொன்னான்னா வந்து ஆசைப்பட வைத்து வந்து என்ன சொல்றான்னா ஆசைப்பட வச்சு காரியத்தை சாதிச்சிடும். அவ்வளவுதான். ஆசைப்பட வச்சு காரியத்தை சார் எங்க கடையில வந்து சாப்பிடுங்க, அப்படியே வந்து என்ன சொன்னா அல்வா லட்டு எல்லாம் அந்த ஃப்ரீயா கொடுப்போம். ஆமா நீங்க வந்து சாப்பிட்றது ஒண்ணு, கண்டிப்பா இதுக்கு ஒரு சைடிஷ் வந்து தேவையில்லாத ஒரு சைடிஷ் வைப்போம், நீங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொல்றது என்னது? பரவாயில்லையே, ஒரு கடைக்கு பெரிய ஹோட்டலுக்கு போறோம், அவன் நீங்க இந்த சாப்பாடு வாங்கினா அது என்னது இந்த ரசத்தை ஊத்தி திம்பாங்கல்ல, அதை கொண்டாந்து கொடுக்க, இதுக்கு இது பெரியங்க அப்படிங்க. அந்த மாதிரி நவமி திதியில் பிறந்தவர்கள் ஆசைப்பட வைத்து காரியத்தை சாதித்து விடுவார்கள். அதற்கால் தான் சிம்ப விசும்பர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த அரக்கர்களை அந்த இந்த பக்கம் தலையை இங்கிட்டு வெட்டிட்டு அப்படி வெட்ட முடியுமா? அப்ப 2 பேரையும் படுக்க வச்சு ஆசைப்பட வச்சு இவ கூட வந்து என்ன சொல்றான்னா வாடாயம் கூட செல்லாம பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு கொண்டு போயிட்டு அவனுக்கு இவ கடவுள் அப்படின்னு தெரியாது. 2 பேரும் படுத்தவனை எந்திரிச்சு 2 பேர் தலையை வெட்டிட்டான். இதுதான் நவமி திதி. நவமி திதியிடம் யோசனை பண்ணி பழகுங்கள். அவர்களிடம் இந்த சொல்றானா இந்த பெண் தன்மையுடைய புத்தி இருக்கும். வலை வீசுதல், கண்ணால் வலை வீசுதல் என்பது ஒன்று இருக்கும். பார்த்து பழகுங்கள், அவர்கள் வெற்றி விடுவார்கள். தசமி திதியில் போய் பிறந்தவர்கள் யம தர்மராஜன். தசமினால யம தர்மன். அப்ப இவர்கள் தர்மம் பண்ணினாலே இவர்களுக்கு எல்லா வேலையும் நடந்துடும். யம தர்மன் தர்மத்தோடு இருக்கணும், தொழில் தர்மம் இருக்கணும். தொழில் சிந்தனையில் வந்து பயங்கரமான வெற்றியாளர்களாக தசமி திதியில் பிறந்தவர்கள் இருப்பார்கள். கண்டிப்பாக இவர்கள் தர்மம் பண்ணினால் இவர்களுக்கு பொருளாதாரம் வந்து கொண்டே இருக்கும். கண்டிப்பாக தசமி திதி என்பது நாளையும் 10ஐயும் இணைப்பது, 4ஆம் இடத்தையும் 10ஆம் இடத்தையும் இணைப்பது. அதனால வெற்றி கிடைக்கும். ஏகாதேசி திதியில் பிறந்தவன் 10 திறமையான ஆட்களை வச்சு வந்து வெற்றி பெற்றுவான். 10 திறமையான ஆட்கள் வந்து அவன் கையில வச்சிருப்பாங்க. ஏகாதேசியில பிறந்தவன் அவங்கள வச்சு வந்து என்ன செய்ய வேலை வாங்கி வெற்றி பெற்று விடுவான். அப்ப அவ்வளவு திறமையான நபர்கள் தான் ஏகாதேசி திதியில போய் பிறந்தவர்கள். அதனால என்ன சொன்னாங்க, எப்பயுமே உங்களுக்கு கீழே வந்த ஆட்கள் இருந்தால் அந்த ஆட்கள் திறமையான ஆள்கள், அவர்களை வச்சே நீங்கள் வெற்றி பெற்று விடுவீர்கள். துவாதசி திதி விஷ்ணு ஒளிமயம், உண்மை வெளிச்சம். அதனால அந்த துவாதசி திதியில் போய் பிறந்தவர்களிடம் உண்மை இருந்தாலே போதும். துவாதசி அப்படின்னா ஒளி,
ஒளினா எந்த ஒளி இல்லை, சத்தம் போடுற ஒளி இல்லை, இது பிளாஷ். அந்த உண்மையான ஒரு மனோநிலையில் இவர்கள் இருந்தாலே இவர்கள் பொருளாதார பற்றாக்குறை இவர்களுக்கு வராது. அந்த உண்மையை உங்க உள்ளத்துல கொண்டு வரணும். துவாதசினால நீங்க விஷ்ணு தான். அதற்கு அடுத்து திரையோதசி. திரையோதசின்னு என்னது? கணவன் மனைவி பிரச்சனை. பிரச்சனை வந்து சேர்றது தான். அப்ப திரையோதசியில யாரு பிறந்தால என்ன சொல்றான்னா வந்து கணவன் மனைவி பிரச்சனை வந்து என்ன சொல்றான்னா வந்து பிணக்கம் வராமல் பார்த்து கொள்ளவே. திரையோதசியில பிறந்தவங்களுக்கு கணவன் மனைவி பிரச்சனை வந்தா வாழ்க்கை குடும்பம் வந்து சிக்கலாகும். அவர்கள் என்ன செய்யணும்னா கணவன் மனைவி குடும்பம் பிரச்சனை வராமல் பார்த்து கொண்டு பிரதோஷம் அன்று நீங்கள் என்ன செய்யணும்? கிளம்பிட்டியாப்பா? பார்த்துப்போ. பிரதோஷத்தன்னைக்கு பிரதோஷம் கணவன் மனைவி ஒற்றுமையாக சேர்ந்து வந்து நீங்கள் போனீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய பொருளாதாரம் வலிமையாகிவிடும். சதுர்த்தசி என்பது சிவசக்தி. கணவன் மனைவி இல்லற வாழ்க்கையில் நன்றாக இணைந்து செயல்பட்டீர்கள் என்று சொன்னால் உங்கள் வீட்டில் பொருளாதார சிக்கல் வராது. பிரதோஷத்தன்னைக்கு வந்து என்ன சொல்றான்னா வந்து கணவன் மனைவி பிரச்சனை வந்து பிறகு சேர்ந்து மறுநாள் சதுர்த்தசி தேதி அன்னைக்கு வந்து என்ன சொன்னான்னா 2 பேரும் இணைஞ்சதாக ஐதீகம். அப்ப சிவசக்தி ஐக்கியம். கணவன் மனைவி அந்யோன்யமா இருங்க, அந்த வீட்டுல செல்வம் தாண்டவம் ஆடும். பௌர்ணமியில் பிறந்தவர்கள் எப்பயுமே சுபத்துவத்தோடு இருக்கும். பௌர்ணமியில் பிறந்தவர்கள் எப்பயுமே சுபத்துவம், நல்லதையே நினைச்சு நல்லதையே பேசி நல்லதையே நினைக்கக்கூடிய தன்மையில இருக்கணும். இருந்தால் பொருளாதாரம் வலிமையாயிரும். அமாவாசை சூரியன் சந்திரன் இணைவு. கணவன் மனைவி எவ்வளவு தூரத்திற்கு ஒற்றுமையாக இருக்கிறீர்களோ, ஒருத்தர் வீட்டுல வந்து அமாவாசை திதியில போய் பிறந்தாங்கன்னா அப்பா அம்மா வந்து என்ன சொன்னா வலிமையான சக்தியாக இருக்கணும். எங்க அப்பா அம்மா மாதிரியா அப்படின்னு பேர் எடுக்கணும். கல்யாணம் முடிச்சேன் என் பொண்டாட்டி புருஷனை மாதிரி இவங்களை மாதிரி யாரும் பிரிக்க முடியாதியா அப்படிங்கிற ஒரு பேர் எடுக்கணும். எடுத்தாச்சுன்னா அமாவாசை வேலை செஞ்சிடும். இதெல்லாம் உண்மையா அப்படின்னா 100% வந்து உங்களுடைய திதிகளை இப்படித்தான் இயக்க வேண்டும் என்பது இருக்கிறது. இந்த மாதிரி இயக்குனீர்கள் என்று சொன்னால் நீங்கள் ஒரு பெரிய சூப்பர் ஸ்டாராக வர முடியும். நான் தசமி திதி எனக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ தர்மம் பண்ண வேண்டிய ஒரு அமைப்பு வந்துருச்சு. அது பண்ண பல மடங்கு வந்து என்ன சொன்னாலும் கண்டிப்பாக வெற்றி கிடைத்தது என்பது உண்மைதான், இல்லைன்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் நீங்களும் உங்களுக்கு சொன்ன திதி இதில் பரிச்சித்து பாருங்க, நல்லா படிச்சு பாருங்க. எப்பயுமே ஒரு தடவை ஒரு வீடியோ வந்து என்ன சொன்னா 1க்கு 2 தடவை வந்து என்ன சொன்னான்னா வந்து நீங்கள் படிக்க என்ன சொன்னான்னா உங்களுக்கு புரியும். ஏன்னா நான் வந்து இதையெல்லாம் வந்து எழுதி வச்சு உள்வாங்கி நிதானமாக பேசுறேன் பார்த்தீங்களா. அதே மாதிரி நீங்க படிச்சுட்டு வந்து என்ன சொல்றேன், படிச்சீங்கன்னா என்ன சொல்றேன்னா வந்து கண்டிப்பா உங்களுக்கு புரியும். நீங்களும் உங்களுடைய திதியை எப்படி செயல்படுத்த வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைமை கரெக்டா வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதிராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சூழ்க, வாழ்க வளமுடன். வணக்கம்.